ஓம் சாந்தி. 28/5/2026 சாக்கார முரளி. சுபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தங்களின் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். எந்த அளவு ஸ்ரீமத் படி நடக்கிறீர்களோ அந்த அளவு அதிர்ஷ்டம் உயர்ந்ததாக உருவாகும். கேள்வி: பக்தியின் எந்த ஒரு பழக்கம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது? பதில்: பக்தியில் கொஞ்சம் துக்கம் ஏற்படுகிறது, நோய் வருகிறது என்றால் ஹே ராம், ஹே பகவான் என்று அழைப்பது, ஐயோ ஐயோ என கூக்குரலிடுகின்ற பழக்கம் பக்தி மார்க்கத்தில் உள்ளது. இப்பொழுது நீங்கள் ஒருபோதும் இதுபோன்ற சொற்களை வாயிலிருந்து வெளிப்படுத்தக்கூடாது. நீங்களோ மனதிற்குள்ளாகவே இனிமையான பாபாவை அன்போடு நினைவு செய்ய வேண்டும். பாடல்: அதிர்ஷ்டத்தை எழுப்பிக் கொண்டு வந்துள்ளேன். ஓம் சாந்தி. சுகம் மற்றும் சாந்தியின் அதிர்ஷ்டத்தை அமைத்து கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதரும் முயற்சி செய்கின்றனர். சாது சந்நியாசிகள் முதலானவர்களும் எங்களுக்கு அமைதி வேண்டும் என சொல்கின்றனர். துக்கத்தை போக்கி சுகம் கொடுங்கள் என்றும் சொல்கின்றனர். பகவான் தான் மனிதர்கள் அனைவரின் துக்கத்தை போக்கி சுகம் தருபவர் என புரிந்து கொண்டுள்ளனர். இப்பொழுது பகவானை மனிதர்கள் அறிந்து கொள்ளவே இல்லை. நீங்களோ சிவபாபா என சொல்கின்றீர்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை பாபா என சொல்ல மாட்டார்கள். அவர்களோ தேவதைகள். பகவானைத்தான் பாபா, அதாவது தந்தை என சொல்வார்கள். அவர் நிராகார். அவருக்கு பூஜை செய்கின்றனர். சிவபாபா அனைவருக்கும் உரியவர் என்பதை அறிந்துள்ளனர். ஆங்கிலத்தில் சொல்கின்றனர் காட்ஃபாதர், சுப்ரீம் சோல் என்று. அவரே அனைவரையும் விட உயர்ந்தவர். லௌகீக தந்தையோ ஷரீரத்தை படைப்பவர். அவரோ பரலௌகீக தந்தையாவார். தந்தைதான் வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். தந்தையை நினைவு செய்கின்றனர். என அப்பா கிட்டிருந்து ஆஸ்தி கிடைக்குது. துக்கத்தை போக்கி சுகமளிக்கும் தந்தைதான் வந்து சுகத்திற்கான வழி சொல்கிறார். பிறகு அங்கே துக்கத்தின் பெயர் அடையாளம் எதுவும் இருக்காது. இங்கோ மிகுந்த துக்கம் உள்ளது இல்லையா? அனைவருமே அழைக்கின்றனர். பாபா வந்து புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, நீங்கள் கல்ப கல்பமாக எப்போது அதிக துக்கம் அடைந்து தூய்மை இல்லாதவர்களாக ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுது ஹே பாபா வாருங்கள் என்று அழைக்கின்றீர்கள். நான் கல்ப கல்பமாக சங்கமயுகத்தில் வரத்தான் செய்கின்றேன். தூய்மையான உலகத்தின் ஆரம்பம் மற்றும் தூய்மையில்லாத உலகத்தின் கடைசி சமயம் சங்கமயுகம் என சொல்லப்படுகின்றது. இந்த ஒரு சங்கமயுகம்தான் பாடப்படுகின்றது. பாபா வருகின்றார் அனைவரின் ஆத்ம ஜோதியை எழுப்புவதற்காக, மேலும் துக்கத்தை போக்கி சுகம் தருவதற்காக. நாம் பாபாவிடமிருந்து சுகத்தின் ஆஸ்தி பெறுவதற்காக பிரம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம் என்ற நிச்சயம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் சுகம் இருந்தது. அப்பொழுது இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. இப்பொழுது கலியுகம், துக்கதாமம். அதற்கு பிறகு சத்யுகம் வரும். உலகத்தின் சரித்திர பூகோளம் திரும்பவும் அதே போல் நடைபெறுகின்றது. பாபா சொல்கிறாங்க, தேவி தேவதைகளாகிய உங்களுடைய மிகச்சிறிய மரம் இருந்தது. பாரதம் மிகவும் செல்வம் நிறைந்த தேசமாக இருந்தது. தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தனர். சர்வகுண சம்பன்னமாக 16 கலை சம்பூர்ணமாக இருந்தனர். இந்த விஷயங்கள் சாஸ்திரங்களில் கிடையாது. சாஸ்திரங்கள் பக்தி மார்க்கத்திற்கானவை. பக்தியின் பழக்க வழக்கங்கள் தான் அவற்றில் உள்ளன. தந்தையுடன் சந்திப்பதற்கான வழி சாஸ்திரங்களில் கிடையாது.
பகவானோ இங்கே வந்தாக வேண்டும் என்று புரிந்து கொண்டும் உள்ளனர். பிறகு அங்கே சென்று சேர்வதற்கான விஷயமோ இல்லை. அதாவது வீட்டில் போய் அடையிறதுக்கான வழி கிடையாது அதில் என்றார். யக்ஞம் தவம் முதலியன செய்வது ஒன்றும் அவரை காண்பதற்கான வழிமுறை கிடையாது. பாபா சொல்கிறாங்க, எவ்வளோதான் யக்ஞம் தவம் தானம் புண்ணியம் பண்ணாலும் திரும்பவும் பகவானே வாங்க வந்து எங்களுக்கு வழி சொல்லுங்க, துக்கத்திலிருந்து விடுபட வைங்கன்னு நீங்கள் தான் என்னை அழைக்கிறீங்க அப்படின்றார். ஆத்மாக்கள் நாங்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டுள்ளோம். இதன் காரணத்தால் தான் பறக்க முடியவில்லை, அதாவது தந்தையிடம் செல்ல முடியவில்லை. அதாவது இப்போ நம்ம ஆத்மா தமோ பிரதான ஆன காரணத்தினால பரந்தாம வீட்டுக்கு போக முடியல, பாபா கிட்டேயும் போக முடியல. ஆனால் ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்று எடுக்குது. இதே உலகத்தில் திரும்ப திரும்ப ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. இப்போ கணக்கு வழக்கின் அனுசாரம் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு கூட போக முடியும் அப்படின்றார். யாராவது ஒரு ஆத்மா உடலை விட்டுடுச்சு, இப்போ ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னா உடனே அங்கே பறந்து போயிடும், ஒரு செகண்டு தான் அப்படின்றார். மற்றபடி பறந்து திரும்பவும் தனது வீட்டிற்கு செல்வது என்பது நடக்க முடியாது. ஏன் திரும்பவும் வீட்டுக்கு போக முடியாது? ஏன்னா ஆத்மா பதீதாயிடுச்சு, தூய்மையற்ற நிலை அடைஞ்சிடுச்சு, அதனால் வீட்டுக்கு போக முடியாதுன்றார். அதனால தான் ஹே பதீத பாவனா வாங்க வந்து எங்களை தூய்மையாக்கி கூட்டிகிட்டு போங்கன்ட்டு ஆத்மாக்களாகி நாம் அழைக்கிறோம் அப்படின்றார் பாபா. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக வேண்டும். ஆத்மா நீங்கள் சதோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்பொழுது நீங்களே தமோ பிரதானமாக இருக்கிறீர்கள். பிறகு கங்கா ஸ்நானத்தினால் ஒன்றும் சதோ பிரதானமாக ஆக முடியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதோ தந்தையின் காரியமாகும். தண்ணீரின் நதி தூய்மையாக்கும் என்றால் பிறகு அனைவரையும் தூய்மையாக்கிவிடும். கங்கை ஒன்றும் பதீத பாவனி கிடையாது, சிவபாபா தான் பதீத பாவனர் அப்படின்றார். தூய்மையாவதற்கான யுக்தியை பாபா தான் வந்து இவர் மூலமாக, அதாவது பிரம்மா பாபா மூலமாக சொல்கின்றார். கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லிவிட்டனர். பாபா சொல்கிறாங்க, இது 84 பிறவிகளின் சக்கரம். 5000 ஆண்டுகளில் 84 லட்சம் பிறவிகளை யாரும் எடுக்க முடியாது. ஆக பாபா புரிய வைக்கின்றார், சொர்க்கத்தில் நீங்கள் 16 கலை சம்பூர்ணமாக இருந்தீர்கள். பிறகு 2 கலைகள் குறைந்தன திரேதாயுகத்தில். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைந்து கொண்டே செல்கின்றன. அப்புறம் 8வது, அப்புறம் கலியுகத்தில் கூட 3 2 அப்படி வந்து இப்போ சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. புது உலகம்தான் பிறகு பழைய உலகமாக ஆகின்றது. துவாபர கலியுகம் தூய்மையில்லாத உலகம் என அழைக்கப்படுகின்றது. இந்த விஷயங்கள் எந்த ஒரு சாஸ்திரத்திலும் கிடையாது. என்னைத்தான் ஞானக்கடல் என சொல்கின்றனர். அதுக்காக நான் ஏதாவது சாஸ்திரம் படிக்கிறேனா என்ன அப்படின்னு சிவபாபா கேட்குறாங்க. நான் இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றி அறிந்துள்ளேன். பக்தி மார்க்கத்தினருக்கு இந்த ஞானம் இருக்க முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய ஞானம் அப்படின்றார். நாங்கள் பாவிகள், நீசர்கள், எங்களிடம் எந்த நற்குணமும் இல்லை என பாடவும் செய்கின்றனர். எங்கள் மீது இரக்கம் வைங்க அப்படின்னு பாடுறாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, நான் வந்து உங்களுக்கு இரக்கம் வைக்கிறதுனால தான் இப்போ நீங்கள் மனிதர்லேருந்து தேவதையாக ஆகிறீங்க அப்படின்றார். பள்ளிக்கூடத்திற்கு அதிர்ஷ்டத்தை அமைத்து கொள்வதற்காக செல்கின்றனர். சிலர் நீதிபதியாகவும் சிலர் இன்ஜினியராகவும் ஆகின்றனர். அது விகாரி உலக அதிர்ஷ்டம். உங்களுக்கு இது ஈஸ்வரன் மூலமாக உருவாகும் அதிர்ஷ்டம். தேவதை ஆவதற்காக பாபாவை தவிர வேறு யாராலும் கற்பிக்க முடியாது. பாபா ஆத்மாக்களோடு அமர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றார். ஆத்மா சொல்கின்றது, இது எனது ஷரீரம் என்று. ஷரீரமோ இது எனது ஆத்மா என்று சொல்லாது. ஷரீரத்தினுள் ஆத்மா உள்ளது. ஆத்மா தான் சொல்லுது இது என்னுடைய ஷரீரம் என்று. மனிதர்கள் சொல்கின்றனர், எனது ஆத்மாவை துக்கப்படுத்தாதீர்கள் என்று. ஆத்மா ஷரீரத்தில் இல்லை என்றால் பேசவும் முடியாது. ஆத்மா சொல்கின்றது, நான் ஒரு ஷரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கின்றேன். நாம் நிச்சயமாக 84 பிறவிகளை எடுத்துள்ளோம். நரகவாசி ஆகியிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் மீண்டும் சொர்க்கவாசி ஆவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
சொர்க்கவாசியாகவோ பாபா தான் ஆக்குவார். சொர்க்கம் என சொல்லப்படுவது சத்யுகம். பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார். இப்பொழுது இந்த கலியுகம் முடிவடைய போகின்றது. நீங்கள் பாபாவிடம் அடையும் ஆஸ்தியினால் சத்யுகத்தில் வந்து ராஜ்யம் செய்வீர்கள். நீங்கள் இப்பொழுது பாபாவின் மூலம் தகுதி உள்ளவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். பாபா சொல்கிறாங்க, நான் சொர்க்கவாசி ஆகிறது இல்லை, நானும் பரந்தாமத்தில் இருக்கிறேன். நரகவாசியாக சொர்க்கவாசியாக நீங்கள் தான் ஆகுறீங்க அப்படின்றார். ஆத்மாவின் வசிப்பிடம் சாந்தி தாமம். பிறகு நீங்கள் சுகதாமத்திற்கு வருகிறீர்கள். அதுதான் சொர்க்கம். இதுவோ துக்கதாமம். இது இப்பொழுது விநாசமாக போகின்றது. நாம் தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகிறோம் என்று புரிந்து கொள்கின்ற வகையில் உலகத்தில் எந்த ஒரு சத்சங்கமும் நடைபெறுவது இல்லை. பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுடைய உண்மையான குரு, உங்களை தூய்மையாக்குகின்றேன். பாபா சொல்கிறாங்க, இது உங்கள் கடைசி பிறவி. இப்பொழுது ஆஸ்தியை பெற்றால்தான் பெற்றதாகும், இல்லை என்றால் பிறகு ஒருபோதும் பெற முடியாது. பாபா புரிய வைத்துள்ளார், தங்களை இந்து என சொல்லிக் கொள்பவர்கள் உண்மையில் தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். கிறிஸ்துவ தர்மத்தை சேர்ந்தவர்கள் ஒருபொழுதும் பெயரை மாற்றுவது இல்லை. அவர்கள் தமோ பிரதானமாகத்தான் உள்ளனர் என்ற போதிலும் கிறிஸ்துவ தர்மத்தில்தான் உள்ளனர். நீங்கள் தேவி தேவதைகள், ஆனால் தூய்மை இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தினால தன்னை இந்துன்னு சொல்லிக்கிறீங்க என்றார் பாபா. தங்களை தேவதா என சொல்ல முடியாது. அதாவது நாம் அசலில் தேவி தேவதைகளாக இருந்தவர்கள் என்பதை மறந்து விட்டிருக்கிறீர்கள். தங்களை தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்று யாரும் சொல்லிக்கொள்வது இல்லை. ஏனென்றால் விகாரிகளாக உள்ளனர். இது தேக அபிமானமாகும். குழந்தைகளுக்கு மிக நன்றாக புரிய வைக்கப்பட்டிருக்கின்றது. நான் வியாபாரி, நான் இன்னார் என இப்படி சொல்வது அனைத்தும் தேக அபிமானமாகும். இப்பொழுது நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். தேகி அபிமானி ஆவதில்தான் முயற்சி உள்ளது. அதாவது ஆத்ம உணர்வு உடையவர் ஆவதில்தான் முயற்சி உள்ளது. நீங்கள் பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டுமானால் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிவபாபா பாரதத்தில் தான் வந்து பாரதத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார். சிவஜெயந்தியும் கொண்டாடுகின்றனர். ஆனால் பாபாவிடமிருந்து நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்பதை மறந்துவிட்டுள்ளனர். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், படிப்பின் ஆதாரத்தில் தனது அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக உருவாக்கி கொள்ள வேண்டும். மனிதரிலிருந்து தேவதை ஆக வேண்டும். தூய்மையாகி வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பிறகு புது உலகத்தில் வர வேண்டும். செகண்ட் பாயிண்ட், கைகளால் காரியம் செய்து கொண்டே ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். எந்த ஒரு தலைகீழான விஷயத்தையும் கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாது. வரதானம், சதா தன்னுடைய பவித்ர ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து குணங்கள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய புனித அன்னப்பறவை ஆகுங்கள். சதா தன்னுடைய தூய்மையான சொரூபத்தில் நிலைத்திருந்து குணங்கள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய புனித அன்னப்பறவை ஆகுங்கள். அன்னப்பறவைகளான உங்களுடைய சொரூபம் தூய்மை. மேலும் உங்களுடைய கடமை சதா குணங்கள் என்ற முத்துக்களை தேர்ந்தெடுப்பதாகும். அவகுணங்கள் என்ற கற்களை ஒருபோதும் உங்கள் புத்தியால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக சதா இந்த கட்டளையை நினைவில் வையுங்கள். அதாவது, தீயதை யோசிக்காதே, தீயதை கேட்காதே, தீயதை பார்க்காதே, தீயதை பேசாதே.
யார் இந்த கட்டளையை சதா நினைவில் வைக்கிறார்களோ அவர்கள் சதா ஞானக்கடலின் கரையில் வசிக்கிறார்கள். அன்னப்பறவைகளின் இருப்பிடமே கடல்தான். ஸ்லோகன்: நடந்தாலும் சுற்றினாலும் ஃபரிஸ்தா சொரூபத்தில் இருப்பது என்பதுதான் பிரம்மா பாபாவின் உள்ளத்திற்கு பிடித்தமான பரிசாகும். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை: சதா ஆடாத அசையாதவராக இருப்பதற்காக சுய முன்னேற்றம் மற்றும் சேவைக்கான முன்னேற்றத்தில் சதா பிஸியாக இருங்கள். அனைவருக்காகவும் சுப பாவனை வையுங்கள். சம்பந்தத்தின் ஆதாரத்தில் தங்கள் நடிப்பை நடிக்காதீர்கள். சேவைக்கான சம்பந்தத்தில் தங்கள் நடிப்பை நடியுங்கள். முதல்ல சேவைக்கான சம்பந்தத்திலிருந்து நம்முடைய பார்ட்டை ப்ளே பண்ணணும். ரெண்டாவது, அழியக்கூடிய பொருட்களை ஆதாரமாகவோ அல்லது துணையாகவோ வைத்து கொள்ளாதீர்கள். இவை அனைத்தும் ஒரு கருவி மட்டுமே, சேவைக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டவை. சேவைக்காக பயன்படுத்திவிட்டு அவற்றிலிருந்து பற்றற்றவராக இருங்கள். வசதிகளின் ஈர்ப்பில் மனம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அச்சா. ஓம் சாந்தி.